அரவிந்த் பாட்டா பாட போற மணிக்கு கொடு. அந்த குரூப் இருக்குங்க, அந்த குரூப் போனது பெரிய ரெக்வஸ்ட் என்னதுப்பா? பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்குமா? ஆக்சுவலி டிவியில நிறைய ஷோ உங்களுக்கு பார்த்தாச்சு. தம்பி அவங்க கூட என்னை பேச விடுவாங்க போல, நீங்க 2 பேர் தான் என்னை பேச விட பண்றீங்க. காரணமா காட்டினா நாங்க கொஞ்சம் பேசிக்கிறோம், வேற ஒன்றும் இல்லை. இந்த மலேசியா வாசல் பையன் தானே நீங்க, இவன் தானே நீங்க. பேஸ்புக்ல இருக்காங்க ஒன்று சொல்லுங்க. விஜய் டிவியில பார்த்த ஷோவை இப்ப லைவா பார்க்கணும் எல்லாரும் ஆசைப்படுறாங்க. லைவா அந்த ஷோலாம் லைவா காட்ட முடியாது. அது வந்து சமையல் அந்த மாதிரி எக்யூப்மெண்ட்ஸ் தான் நிறைய வேணும். பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பண்ணலாம். ஓகே, யுவர் டைம் ஸ்டார்ட் நவ. ஏய் இல்ல ஹீரோட பேசோட ஓட பண்றப்பா மோசமா நல்லா இருப்போம். ரெடி? ஓகே, கொஞ்சம் வாங்கி மட்டும் வச்சுக்கோங்க. இது வந்து மைக் வந்து ரொம்ப கேட்கல. ஓகே, ஹலோ 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 செக் 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 கேக்குதா? பழைய பட்டு குழந்தைங்க, பட்டு பாவாடைங்க, பட்டு வேஸ்டிங்க, பட்டு ஹலோ 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 செக் செக். இதுக்கு மேலே உங்களுக்கு சவுண்ட் வைக்க மாட்டாங்க. ஓகே ஃபைன் போதும். ஓகே, அதாவது உங்களோட டைமை நான் வேஸ்ட் பண்ண விரும்பல. ஏன்னா ஆல்ரெடி வெயில் அடிச்சு பாதி பேர் வெளியே இருக்கீங்க சைடில். அதனால நிறைய டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ்லாம் உங்களுக்கான இருக்கு. அதனால நீங்க என்னென்ன வாய்ஸ் வேணாலும் நீங்க டக்கு டக்குன்னு கேட்கலாம். தம்பி உங்களுக்கும் தேவைப்பட்டா கேட்கலாம். ஓகேவா? கேட்கறேன். அதெல்லாம் நான் ஸ்கிப் பண்ணிட்டு பேசிட்டே இருப்பேன் மற்றவங்க. ஓகேவா? கேளுங்க தம்பி. ஃபர்ஸ்ட் என்ன? தளபதி. ஓகே ஏழெழில் குடியிருக்கும் அன்பான ரசிகர்களுக்கும் பெரியவர்களுக்கும் ஒவ்வொரு வீட்டிலும் நண்பர்களுக்கும் வணக்கம். அண்ணா வணக்கங்கண்ணா. வந்திருக்கிற இடம் சர்ஜரியல் சுதேசம் சும்மா வேற வேற மாதிரி. எனக்கும் சரி என்னுடைய ரசிகர்களுக்கும் சரி ஒருத்தவங்களை வாழ வச்சுதான் பழகமே தவிர யாரையும் கெடுத்து பழக்கம் இல்லை நண்பா. என்ன ப்ரோ கஷ்டப்பட்டு பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கேன், போன் நோண்டிட்டு இருக்கீங்க. ராங் ப்ரோ. தேங்க்யூ ப்ரோ. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்க எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ஜாலியா இருங்க, சந்தோஷமா இருங்க, ஹாப்பியா இருங்க. நன்றிங்கண்ணா, வணக்கங்கண்ணா, வணக்கம். தேங்க்யூ. அண்ணா அந்த பையன் அர்ஜுன் தாஸ் வாய்ஸ் வேணுமா? சும்மா நானே ஒரு அர்ஜுன் தாஸா யார் கேட்டது? உண்மையிலே கேட்டாங்களா? ஏன் மாட்டி விடுறதுக்காக ஏதாவது கை கொடுப்பா. ஓகே கொண்டு வரவங்களுக்கு மாட்டான். ஆக்சுவலா உங்களோட மைக்கிலனால அது அர்ஜுன் தாஸ் பண்ணா கூட அர்ஜுன் வாய்ஸ் ஆகும், தாஸோட தேவரையும் தனியாக கேட்குது. என்னால ஒன்றும் பண்ண முடியாது. நெக்ஸ்ட் போலாம். சின்ன பையன் வெட்டி பையன் வரலாற்று இது வரலாற்று இல்லைங்க, வரல விட்டு மாற்றணுங்க. ஒரு மாடு அதாவது ஒரு கவு. ஓகே, இனிமே ரொம்ப ஹாப்பி அண்ட் சந்தோஷமா இருக்கு. வருஷம் நான் கேள்விப்பட்டிருக்கேன். சிஸ்டர் ஃபங்க்ஷன் வந்து இந்த ஏரியாலே ரொம்ப ஃபேமஸான ஃபங்க்ஷன் அண்ட் செம்மையா இருக்கு. உங்க எல்லாருடைய பெர்ஃபார்மன்ஸும் உங்க எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். ஜாலியா இருக்கு. ஓகே, அண்ட் போறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு அட்வைஸ் மட்டும் பண்றேன். அண்ட் யார் அட்வைஸ் பண்ணாலும் கேட்காதீங்க. தேங்க்யூ. ஓகே, நெக்ஸ்ட் அஜித் சார். ஓகே தம்பி வரப்பா ஹைராசில. ஓகே அஜித் சார் வந்து பாத்தீங்கன்னா இப்ப நிறைய வந்து மாடலேஷன்ஸ்லாம் நிறைய பேர் பண்ணுவாங்க. இப்ப நான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து பண்ண போறது பாத்தீங்கன்னா 90s அஜித் சார். இந்த வாலி படங்கள்லாம் பார்த்துருக்கீங்களா? அந்த டைம்ல சார் அந்த ஃபர்ஸ்ட் எல்லாருக்கும் வணக்கம். என்னோட பேர் சிவா. நான் சொன்ன ஒரு ரொம்ப கன்சிடர் நானும் சொன்னாங்க ரொம்ப உயர்வு காதலிச்சான். ஆனா விதியா இல்ல என்ன பிரச்சனை தெரியல. கடைசி வரைக்கும் எங்க காதல் ஒன் சேரவே இல்லை. எனக்கு பொறுத்த வரைக்கும் ஒரு பொண்ணுக்கு தெரியும் சொன்ன ஆம்பளை பசங்களை விட தெரியாத சொன்ன ஆம்பளை பசங்க தான் ரொம்ப பிடிக்கும். ஸோ பொண்ணுக்கு உங்ககிட்ட என்ன கேட்டாலும் தெரியாத
எஸ்கே எஸ்கே ஓகே சொல்லுங்க அதற்கு வாய் தெரிஞ்சா பேசுவோம் சுத்தியா எடுத்துக்கிட்டு எஸ்கே காலையில் காடு சென்று மாலையில் வீடு திரும்பி கொஞ்சம் உங்களுக்கு எந்த மாதிரி சொன்னா காலையில் காலேஜ் சென்று மாலையில் வீடு திரும்பி இருக்கும் 8 அவரிலும் எக்கச்சக்கமாக படித்துக் கொண்டிருப்போம் இளைஞர்களே. ஒவ்வொரு காலேஜிலும் எவ்வளவு பாய்ஸ் இருந்தாலும் அவங்களை விட நல்லா படிப்பிலும் அழகிலும் சிறந்து விளங்கும் இளைஞர்களே. அதுக்காக இளைஞர்கள்லாம் நம்ம மேல கோவப்படாதீங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சர்சரி இன்ஸ்டிடியூஷன்ஸ் அந்த இன்ஸ்டியூஷனை பத்தி நான் கேள்விப்பட்டிருக்கேன். ரொம்ப சூப்பரான ஒரு காலேஜ் அண்ட் வருஷம் அந்த கல்ச்சரல் ஃபெஸ்டிவல் வந்து நல்லா நடக்குது. அண்ட் நானும் வந்து ஒரு 8 வருஷம் முன்னாடி வந்திருக்கேன். பார்த்துருக்கீங்களா? நீங்க வந்து இல்லவே இல்லையே, சும்மா வாயை திறந்தாலே போய். ஓகே, ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ. ஜாலியா இருங்க, ஹாப்பியா இருங்க. பின்னாடி வருத்தப்படாத வாலிபர் சங்கம்லாம் கை தட்டுங்க தம்பி. தேங்க்யூ. ரொம்ப நன்றி. அண்ட் ஆனா நீங்க போட்டோ எடுக்காம போங்க. அண்ட் அதான் நீங்க வந்து சிரிக்காம போங்க. ஆனா எங்களுக்கு இந்த ஃபங்க்ஷன் முடிஞ்ச உடனே நல்ல ஒரு டின்னரா பிரியாணி போட்டே ஆகணும். ஓகே, அங்க இருந்து நான் உனக்கு மாதிரி நிக்கிறேன். என்ன கேட்காம உனக்கு கேட்கலாம். எப்படி சிம்பிள் காமிச்சாங்க காட்டு திவ்யேந்திரன், நீங்க சொல்ல ரொம்ப நேரம் மாதிரி நான் வந்து பாட்டு சரி பாட்டு பாடிக்கலாம். வாங்க வாங்க வாங்க, எல்லா கதையும் எடுப்போம். வாங்க உண்மையிலேயே நம்ம எல்லா தரமையும் அப்ரிஷியேட் பண்ணோம். தம்பியில ஒரு பாட்டு பாட நம்ம கேட்போம். ஓகேங்களா? எல்லாம் ஒரு பாட்டு கைகளை கொடுத்து அவரை அப்ரிஷியேட் பண்ணி சொன்னாலே ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம். ஓகே, தேங்க்யூ சோ மச் गाइस. பை. இது வந்து ஒரு ஃபேமஸா அவங்க கேட்டதா மனசாரி. வேற என்ன உங்களுக்கு ஜெயிக்க போறா பண்ணிட்டேன். நண்பர்களே, நீங்க நம்ம சசரி காலேஜ் போகணும் பார்த்துடுங்க. நல்ல சரியான கூட்டம், பசங்க பொம்பளை பிள்ளைங்க எல்லாம் நல்லா டான்ஸ் ஆடுறாங்க. இதுல வந்து நிறைய தம்பிங்க வந்து நல்லா கை தட்டி எல்லாம் என்ஜாய் பண்ணாங்க. ஆனா ஒரு 10-15 பேதியில போவோம் அப்படின்னு அவர் சொல்லுவார். நான் சொல்ல மாட்டேன். ஆல் ஆர் வெரி வெரி ஸ்வீட். தேங்க்யூ. அடுத்து என்ன கேட்கிறாங்க? சிவாங்கியா? ஓ சிவாங்கி. ஓகே, சிவாங்கி பேர் சொல்லுங்க. சரியா? இது ஏன் காலு? இது ஏன் காலு? ஏன் காலு மேல நான் கால் போட்டுட்டேன். உன் காலு மேல போட்டுக்க. நீங்க அழகிட்டீங்க. தெரியாம வீட்டுல போகலையா? பாவம் 3 மணி நேரம் இது இருக்கீங்க. இன்னும் உங்களுக்கு கண்டசன்ஸ் வராங்களா? சரி சரி, அது காலையில இருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஏமா அந்த வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. ஏன் தானா வியாபாரம் இருக்கே? நீ வியாபாரம் பண்ணதுக்கு எல்லாம் திருசாவியா கொண்டு முடியும். வயசா சொல்ல போது போகுது. தேவையில்லாம எல்லாரும் என்ன போட்டு அக்செப்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. அந்த வயசு எந்த வயசுன்னு ஒரு கேட்க வேண்டியது. வந்து 6 மணி நேரம் சும்மா இருக்காரு. ஏதோ பண்ண வேண்டியது. நீ இது பண்ணாத. அந்த வயசு இந்த தேட்டர் எல்லாம் வரல. நான் தான் முகேஷ் அப்படின்னு ஒரு ஆடு வாய்ஸ். கறிக்கடை பாய் கூட பரவாயில்ல. பண்ணியாவது ஃப்ரெண்ட்ல இருக்க அந்த தோட்டா போய் கேட்டாங்க.
கேட்பாங்க தோட்டத்துக்கு மாதிரி தோட்டத்துக்கு வாங்கி கேட்பான் என்ன சொல்றேன் தோட்டா தரணியா தோட்டத்துக்கு சார் பதிவு பண்ணுங்க சார் தோட்டத்துக்கு ஓகே இதுக்கப்புறம் உங்களை கேட்கல நானே எனக்கு இந்த வாய்ப்பெல்லாம் பேச போறேன் அதான் பேசுறேன் ஓகே அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து சினிமாவை தாண்டி அடுத்த அரசியல் அந்த கட்டத்துக்குள்ள போக போறோம் அங்க நல்ல பிரபலங்கள் நம்ம காலேஜ் கூட்டு வரோம் ஓகேவா வாய்ஸ் ஓகே வாய்ஸ் ஓகே இப்போ வந்து ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இங்க இப்போ வரைக்கும் இந்த சிஎம் சார் வாய்ஸ் பேசுவோம் ஓகே ரெடியா உலக ஒரு ஓவியவர் உஷாக காவியவர் ஓட நிறம் வளர உடையவர் பொது நிலவ அன்ப அழக அமுத உயிர என்பவ எரிக தங்கல கடிக கொளவ கொளரச சுவைய பரகத வலிய வாரிக சுடல வன்பத விளக்க ஆக எவ்வளவோ கல்லூரிகள் வந்தாலும் நம்முடைய சசுவே அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த சந்தோஷத்துக்கு அளவே கிடையாது உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம் தாரடி நீங்களுடைய கை நட்டுங்க நெக்ஸ்ட் டபுள் மணியில் உட்காந்து இல்லை இருக்குது ரொம்ப சந்தோஷமா இருக்கு ரொம்ப ஜாலியா இருக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு லைஃப்ல வந்து நிறைய பிரச்சனை இருக்கும் பட் அந்த பிரச்சனை மறந்துட்டு இந்த மாதிரி காலேஜ் ஃபங்க்ஷன்ல அதுவும் குறிப்பா நீ கல்ச்சர்ஸ் இல்லையா ஸோ எல்லாருமே இவங்க கல்ச்சர்லாம் மறந்துட்டு யார் யாரெல்லாம் பர்ஃபார்ம் பண்றாங்களோ அவங்களால கை தட்டுங்க நிறைய என்கரேஜ் பண்ணுங்க நீங்க எவ்வளவு தூரம் அவங்களை என்கரேஜ் பண்றீங்களோ அப்பதான் அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கும் அவங்களுக்கு நல்ல கான்ஃபிடன்ஸ் வரும் சரியா ஏன்னா எனக்கு ஆணுங்களை பிடிக்கும் பொருளை பக்கம் பிடிக்கும் எனக்கு இந்த சைடு பிடிக்கும் இந்த சைடு பிடிக்கும் வானம் பிடிக்கும் பூமி பிடிக்கும் பகலம் பிடிக்கும் இரவும் பிடிக்கும் I love you too. Thank you so much. நான் சிவமத்தில் ரொம்ப நேரம்